வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் என்னென்னா, போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா, இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து பார்த்திங்கன்னா 31st ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 14th நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன், அதாவது அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு இதில் என்ன ஒரு ஆப்ஷன் கொடுக்காங்கன்னா, யூசர் ஐடி க்ரியேட் பண்ணணும். யூசர் ஐடி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கேண்டிடேட் லாகினில் போய் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கான டைம் 2 ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2/2/2026 ஸ்டார்ட் ஆகி 16th வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 days டைம் கொடுக்குறாங்க. அதோட டேட் பார்த்திங்கன்னா 18th 19th கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணும்போது கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. இன்கேஸ் நம்ம தவறுதலாக எதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன ரோல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, பிபிஎம், அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவாக் சொல்லிட்டு இந்த 3 இதுக்கும் நமக்கு எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு இதுக்குமே என்னென்ன அலவன்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன எம்எல்மெண்ட் சேலரி, அதாவது என்னென்ன சேலரி பேமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கிறத டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. வேறு முக்கியமான டீட்டெயில் பார்த்திங்கன்னா, ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா 18 years வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். 40 years வரைக்கும் பண்ணலாம். ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் கேட்டகரி பொறுத்து அவங்க ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பேசிக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நம்ம எலிஜிபிள் க்ரைட்டீரியா ஓகேவான்னு பார்க்குறதுக்காக. ஸோ நம்ம 10th மார்க் ஷீட் வச்சு தான் நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த டீட்டெயில் நம்ம ஹேண்டியாக வச்சுக்கணும். எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். கூகுளில் போய்ட்டு ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் போட்டுக்கோங்க. அதில் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ்னு வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நியூ வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் அதோட லிங்க் அந்த பேஜ்லேயே இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் கொடுத்துக்கோங்க. ஸோ அது உங்கள் நியூ வெப்சைட் கொண்டு போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம யூஸர் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிளிக் டு ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. அதில் உங்கள் மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களோட நேம் அந்த மாதிரி சொல்லி பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. அப்ளிகேண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஜெண்டர், நேம் எல்லாம் கேட்கும். அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வெரிஃபை ஆன உடனே உங்களுக்கு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் கேட்டகரி கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஏன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு ஃபைனலாக போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காமிக்கும். ஸோ இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இதே நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மெசேஜும் வரும். பட் நீங்களும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் கேண்டிடேட் லாகினில் போய் லாகின் கொடுத்து உங்களுக்கு இப்போ பாஸ்வேர்டு மாற்றணும் அப்படின்னா இதில் நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட யூசர் ஐடி கொடுத்துக்கலாம். உங்களோட யூசர் ஐடி கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கொடுத்த டிஃபால்ட் பாஸ்வேர்டு இப்போதைக்கு யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்து உள்ளே வெரிஃபை பண்ணிக்கோங்க. இனிஷியலாக உங்களுக்கு வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அப்ளிகேஷனுங்கிற பேஜை கிளிக் பண்ணுறோம். அப்ளைங்கிற பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்தனால அதில் டிஃப்ரெண்ட்டாக வந்துடும். உங்களோட மேரீடா இல்லையா, அட்ரஸ் டீட்டெயில் மட்டும் கேட்கும். கொடுத்துக்கோங்க. 2வது எஜுகேஷன் டீட்டெயில் கேட்கும். நீங்கள் எந்த சர்க்கிளில் பாஸ் ஆனீங்க, தமிழ்நாடு சர்க்கிள்னால் தமிழ்நாடு சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. எந்த இயர் பாஸ் ஆனீங்க, எந்த போர்டு, ஸ்டேட் போர்டா, மெட்ரிகுலேஷனாங்கிறது கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறதை வச்சு தான் உங்களுக்கு கீழே மார்க் என்ட்ரு பண்ணுற டீட்டெயில்ஸ் வரும். மெட்ரிகுலேஷன்னா அதுக்கேற்றப்பல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும். அதை ரைட் சைடில் கொடுத்துக்கோங்க. எஸ்எஸ்சி மெமோ நம்பரில் கொடுத்துக்கோங்க. இப்போ மார்க் என்ட்ரு பண்ணுங்கள். கரெக்டாக உங்கள் மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு தமிழ் அலைன் சப்ஜெக்டாக இருக்கும், தமிழோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னால் அதை சூஸ் பண்ணி அதையும் கொடுத்துக்கோங்க. இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கரெக்டாக எந்த போஸ்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த போஸ்ட்டை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் நியர்பை எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட சிக்னேச்சர் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ காமிக்கும். ஸோ அதில் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போகும். பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு உமன் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். ஸோ மற்றவங்களுக்கு வந்து 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பே பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகி இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்னு வந்துடும். இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று வந்திருக்கும். இது அப்ளிகேஷன் நம்பர். இதை வச்சு மறுபடியும் நம்ம லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டீங்கன்னா மை அப்ளிகேஷனுங்கிற பேஜ் இருக்கும். அந்த மை அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் காமிக்கும்.
அது சப்மிட்டட் ஸ்டேட்டஸில் இருக்கிறதையும் காமிக்கும். ஸோ டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டவுன்லோட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இதில் ஏதாவது மாற்ற வேண்டியது இருந்தால் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்கும்போதே கரெக்டாக கொடுங்க. மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரியை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதுபோக ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கரெக்டான சைஸில் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து அதில் கரெக்டாக அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அது எரர் காமிச்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் ஒன் ஸ்டெப் மட்டும் முன்னாடி போயிட்டு மறுபடியும் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா சிக்னேச்சர்லாம் எடுத்துக்குது. ஸோ நீங்கள் சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம், மேபி கொஞ்சம் தெளிவாக பண்ணுங்கள், ஸ்லோவாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக சப்மிட் ஆயிரும். ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நான் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். சரிங்களா? மேலும் இன்னொரு தகவல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.